சர்விக்கல் ஸ்லிப் டிஸ்க் அப்படின்றது கழுத்து பகுதியில் ஜவ்வு விலகுவதால் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இதுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக ஒரு ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டிஸ் மூலமாக இது குணமாகிவிடும். ஒரு சிலருக்கு யாருக்கு ஃபிசியோதெரப்பி உதவவில்லையோ, இல்லை யாருக்கு திருப்பி ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருதோ, இல்லை வீக்னஸ் இருக்கோ, இல்லை அந்த பெயின் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ஜரி இதற்கு தேவைப்படும். ஸோ அந்த சர்ஜிக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமான வீடியோ தான் இது. என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை இது? ஸோ ஸ்லிப் டிஸ்கில் என்ன ஆகுது? கீழ் முதுகில் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ உங்களுடைய ஜவ்வு விலகி ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் நரம்பில் அழுத்தம் கொடுக்குது. ஸோ எண்டோஸ்கோபி மூலமாக அந்த விலகிய அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்றத உங்களுடைய கீழ் முதுகு டிஸ்க் பற்றி பண்ண வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். L4, L5, L5S1 வரக்கூடிய காமன் டிஸ்க். பட் கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா அதற்கான அறுவை சிகிச்சையில் அந்த விலகிய டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் மட்டும் கிடையாது, அந்த 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த என்டையர் டிஸ்கே வந்து சர்ஜரி மூலமாக எடுத்து விடுவோம். டிஸ்கெக்டமி, ஆன்டீரியர் சர்விக்கல் டிஸ்கெக்டமி அண்ட் ஃபியூஷன், ACDF அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட்ல இருந்து பண்ணக்கூடிய சர்ஜரி, சர்விக்கல் அப்படின்னா கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பைனை தான் சர்விக்கல்னு சொல்லுவோம். டிஸ்கெக்டமி அப்படின்னா அந்த மொத்த டிஸ்கையும் எடுத்துட்டு இருக்கிறது. ஃபியூஷன்னா அந்த 2 எலும்புகளையும் சேர்த்து விடுவது, ஃபியூஸ் பண்ணிடுறது.